பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 12வது வசனம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வாயின் வார்த்தைகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் கர்த்தருடைய மார்பில் சாய்ந்திருந்த கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிலே கொண்டு விடப்படுகிறான். அங்கே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகி கர்த்தருடைய சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கும்போது குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிற கர்த்தரை பார்க்கிறான். அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று 1வது அதிகாரத்தில் அதனுடைய 14 முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 16வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவருடைய வாயின் வார்த்தைகளில் இருக்கிற கிருபை, அதிகாரம், வல்லமை, ஜீவன், இதனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளை இதை உள்வாங்க வேண்டும். வேதத்தை படிக்கும் போதும் வசனத்தை கேட்கும் போது எந்த மனநிலையிலே படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் என்றால், அவருடைய வாயின் வார்த்தைகளில் இருக்கிற கிருபை, வல்லமை, அதிகாரம், ஜீவன், இந்த நம்பிக்கையிலே இந்த வசனத்தை நாம் படிக்கும் போதாலும் சரி, கேட்கும் போதாலும் சரி, இந்த நம்பிக்கையிலே நாம் கேட்கும்போது அந்த வசனத்தில் இருக்கிற கர்த்தருடைய அதிசயமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய வார்த்தையில் இருக்கிற கிருபை, அதுதானே அநேக பாவிகளும் ஆயக்காரரும் அவரிடத்தில் வந்து அமரும்படியாக, அவரிடத்திலே திரும்பி வரும்படியாக கிருபை செய்தது. எல்லாரும் சகைவை பாவி என்று அழைத்த போது கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். அவனுக்கு ரட்சிப்பு சமீபமானது, அவன் குடும்பத்துக்கே ரட்சிப்பு கிடைத்தது. அவருடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரம், காற்றும் கடலும் அடங்கினது. எந்த சத்துருவுக்கும் அந்த அதிகாரத்துக்கு மேலாக செயல்பட முடியவில்லை. அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருந்தது, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது. பிசாசுகள் எல்லாம் அலறிக்கொண்டு ஓடினது. அந்த வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனுக்குள்ளே காணப்பட்டது. ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார், இவனை விட்டு போ என்று சொன்னார். 6000 பிசாசுகளும் அலறிக்கொண்டு போய் பண்டிகளுக்குள்ளே போய் அப்படியே கடல்ல விழுந்து மாண்டது என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. லாசருவே வெளியே வா என்றார். மரித்து 4 நாட்கள் ஆகி 4 நாளாச்சே நாருமை என்று உடன் பிறந்த சகோதரிகள் சொல்லும் போது கூட கர்த்தர் வார்த்தை அனுப்பி உயிர்ப்பித்து, ஆமென், ஜீவனோடு கொண்டு வந்து நிறுத்தினார். எசேக்கியேல் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே கர்த்தர் அவனை கொண்டு போய் நிறுத்தி அவருடைய வார்த்தையை பேச வைத்து அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடொன்று சேர வைத்து மகா பெரிய சேனையா எழுந்து நிற்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். ஹல்லேலூயா. எல்லா காரியத்துக்கும் சொல்யூஷன் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. எனவே தான் 100க்கு அதிபதி சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் சுஸ்தமா ஆண்டவரே. ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தையில் நம்முடைய தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை தான் கர்த்தர் சொன்னார், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வசனத்தை கொண்டாடுவோம், அவருடைய வசனத்தை கனப்படுத்துவோம், அவருடைய வசனத்துக்கு முழுமையாக இடம் கொடுப்போம். அதில் இருக்கிற கிருபை,
அதிலே இருக்கிற அதிகாரம், அதிலே இருக்கிற வல்லமை, அதிலே இருக்கிற ஜீவன் நம்மை வாழ வைக்கும். விடுதலை உள்ளவர்களாய், சுதந்திரவாளிகளாய் நம்மை நிலைநிறுத்தும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உடைய வாயின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதை நாங்கள் கனப்படுத்த, நேசிக்க, முழுமையாய் நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.